நல் ஒளியாகிடுவோம். ஏற்றத்தாழ்வு நீங்கி நம்மில் சமத்துவம் வரட்டும். நம்மில் ஊற்று தண்ணீர் போல நீதி பாய்ந்து வரட்டும். ஏற்றத்தாழ்வு நீக்கி நம்மில் சமத்துவம் வரட்டும். நம்மில் ஊற்று தண்ணீர் போல நீதி பாய்ந்து வரட்டும். இன்றும் மனிதரெல்லாம் சமம், மனிதம் பூவில் நிஜம், பெருமை அழியும் விதம், வறுமை புதிய யுகம். இன்றும் மனிதரெல்லாம் சமம், மனிதம் பூவில் நிஜம், பெருமை அழியும் விதம், வறுமை புதிய யுகம். நாம் சிறுதிரியா எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் பெரும் இருளனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். சிறுதிரியா எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் பெரும் இருள்தனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். சரி, இந்த பாட்டுக்கு தான் சூப்பர் சீனியர் ஆக்ஷன் பண்ணணும். என்ன டான்ஸ் பண்ணணும்? கேண்டில் டான்ஸ் பண்ணணும். அந்த கேண்டில் எடுத்து வச்சுட்டு சிறுதிரியா எரிந்திடுவோம் உலகமெங்கிலும் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. என்ன இப்போ நம்ம எழும்பி ஒரே ஒரு சான்ஸை மட்டும் பாடிட்டு வர போறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாப்பிட்ட உடனே உள்ளாடி ஒரு வேலை நடக்கும், டைஜஷன் அப்படிங்கிற வேலை. அது பண்ணும்போது கண்ணு சொல்லும், நான் கொஞ்ச நேரம் அப்படியே என்ன செய்கிறேன், தூங்குறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை நீ தூங்கக்கூடாது, நீ முழிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். எல்லாரும் எழும்பலாமா? பழம், பாயாசம், பப்படம் அப்படி சொன்னால் எழும்புவோங்க. நம்ம அது வேண்டாம். யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் சொல்ல போகிறோம், எழும்ப போகிறீங்க. யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். சரி, முதலாவது சான்சாவை மட்டும் பாடிக்கிட்டு உட்கார போறோம். சத்தமா பாட போறீங்க, சரியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? இன்னும் சத்தமா, ஆர் யூ ரெடி? ஷார்ட் மியூசிக். ஒன் டூ த்ரீ ஃபோர். சிறுதிரியா எரிந்திடுவோம். சத்தமா. உலகமெங்கிலும் பெரும் இருள்தனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். சத்தமா பாடுங்க. சிறுதிரியா எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் பெரும் இருள்தனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். நானே ஒளி, நானே ஒளி என்ற நல்ல ஆயனே இயேசு, அவர் இருள் படிந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். நானே ஒளி, நானே ஒளி என்ற நல்ல ஆயனே இயேசு. சத்தமா. அவர் இருள் வடிந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். ஆனால் உறவுகளில் இருள், உதவுவதில் இருள், நட்பினிலே இருள், நடைமுறையில் இருள். ஆனால் உறவுகளில் இருள், உதவுவதில் இருள், நட்பினிலே இருள், நடைமுறையில் இருள். நாம் சிறுதிரியா எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் பெரும் இருள்தனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். சிறுதிரியா எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் பெரும் இருள்தனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். நானே ஒளி வரும். நானே ஒளி என்ற நல்ல ஆயனேசு, அவர் இருள் வடிந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். சத்தமா. நானே ஒளி, நானே ஒளி என்ற நல்ல ஆயனேசு, அவர் இருள் வடிந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். ஆனால் உறவுகளில் இருள், உதவுவதில் இருள், நட்பினிலே இருள், நடைமுறையில் இருள். ஆனால் உறவுகளில் இருள், உதவுவதில் இருள், நட்பினிலே இருள், நடைமுறையில் இருள். நாம் சிறுதிரியாய் எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் பெரும் இருள்தனையே அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். சிறுதிரியாய் சிறுதிரியாய் எரிந்திடுவோம். உலகமெங்கிலும் அகற்றிடும் நல் ஒளியாகிடுவோம். உட்காருங்க. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி தெரியுதா? என்ன தெரியுது? தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நான் கொஸ்டின் கரெக்டா என்ன கேட்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தெரிஞ்சவங்க கை வசத்திட்டு எழுமணும், சரியா? இவர், உங்களுக்கான கேள்வி, இவர் ஒரு ராஜா. இவர் ஒரு ராஜா.
கிளியா, சாலமோன், கி, சாலமோன், 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 கி. சரியான விடை சாலமோன். சரியா? பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். சரியா? விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. சரி, போங்க. ஹலோ ஹலோ, அல்லே எல்லாரும் நல்லா சாப்பிட்டு டயர்டாக இருக்கீங்களா? சத்தம் இல்லாமா? ஹலோ, சத்தம் பத்தல, காலமுள்ள சத்தம் கேட்கணும். ஹலோ ஹலோ, அல்லே இல்லையா? சரி, ஓகே. சார் போஸ்ட். அதான் போட்டு போயாச்சு. இல்லை போஸ்ட் நொழிக்கிறாங்க. இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. போஸ்டில் வசனம் படிப்புமா? உங்களுக்கு சொல்லித்தரதான் போட்டு போனாங்கன்னு நினைக்கேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 133:1. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே இது? எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் அப்ப சத்தமா சொல்லாமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 133:1. யாருக்கு முன்னாடி சொல்லலாம்? போய் சர்ச்சை வருதா? பொறுமை பொறுமை. சரி சரி, ஓகே 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 ஓகே. அண்ணாச்சி ஒரு கேப் தெரியுங்களா? ஓகே ஓகே, எல்லாரும் சொல்ல. எல்லாம் எபவுட் டர்ன் அங்க பாருங்க. அண்ணாச்சி கிரௌடு. சரி, ஓகே, சேர்ந்து சொல்லலாமா? 1 2 3 ஸ்டார்ட். இதோ சங்கீதம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சீரியஸ் கிளாப் கொடுங்க எல்லாருக்கும். அப்படியே இன்னொரு ஆக்ஷன் பண்ணிட்டு போங்க. சரி, ஸ்டே ஸ்டே. அப்படி இல்லைங்க. பாடலன் 3 பண்ணுவோமா? ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாம் ரெடி. கூட்டத்தோட நின்னா கோவிந்தா போடலாமா? சரி. பெதஸ்தா குளத்து படித்துறையில். சரியா? கிளாப். இடம் பத்தலையா? பெதஸ்தா குளத்து படித்துறையில் நெடுநாள் நோயால் படுத்திருந்த இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கை எடுத்து நட என்றார். இயலா மனிதரை இயேசு கண்டார், படுக்கை எடுத்து நட என்றார். 38 வருட வேதனை நொடி நேரத்தில் மறைந்தது, அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. அற்புதர் இயேசுவின் அருளாலே அழகிய புதுவாழ்வு மலர்ந்தது. வெரி குட். விபிஎஸ் கிளாப். வந்த வழி அறியா இல்ல? அப்படியே இல்லைனா? சரி, போங்க. சரி, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தமா சொல்ல போறோம். சொல்லிக்கிட்டு இன்னைக்குள்ள நோக்க பாடலை நம்ம படிக்கலாம். சரியா? சத்தமா சொல்ல போறோம். இதோ இதோ
இன்னும் சத்தமா சொல்லுங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. சங்கீதம் 33. இந்த பக்கத்துல இருக்கிற அம்மா சொல்றாங்க 133 அப்படின்னு. அத மாதிரி சொல்லுங்க. 133 1 133 1. இன்னும் கொஞ்சம் வால்யூமை கூட்டி சொல்ல போறோம். சரியா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. சங்கீதம் 133 1. கையை தூக்கி சொல்லுங்க. 1. அண்ணாச்சி சார். அண்ணாச்சி இங்க சொல்லுங்க. இன்னைக்கு நோக்கம் சொல்லி சொன்னாங்களா பிள்ளைகள்? நோக்கம் கேட்டு பாருங்க அண்ணாச்சி. இன்னைக்குள்ள நோக்கம் என்ன? சத்தமா நல்லொருவால் நிறுவங்களாவோம். நாள் 4 நல்லுறவால் நிருபங்களாவோம். நீங்க இன்னைக்கு என்ன கொண்டு வந்தீங்க? அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்க இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தருவோம். நீங்க போய் நல்லுறவுல பிறருக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிடணும். சரியா? ஒரு பறவை உண்டு. அந்த பறவைக்கு ஒரு உணவு கிடைச்சுன்னா உடனே எல்லாரையும் கூப்பிடுமா. எப்படி கூப்பிடுமா? பரவாயில்லையே நீங்க போதும். நாங்க வரும்போது திங்கள் சந்தையில் ஒரு பாட்டியை பார்த்தோம். அந்த பாட்டி சொன்னாங்க, கல்லு கூட்டம் சச்சுக்க போறீங்க, கவனமா இருங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? எல்லாம் தெரியும், அவங்க ரொம்ப பிரில்லியண்டான பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானா? உண்மைதான். சரி, அந்த காகத்தை பற்றிய ஒரு பாட்டு தான். காகம் தனக்கு ஒரு உணவு கிடைச்சுன்னா உடனே அது கூப்பிடும். எப்படி கத்தோம்? காக்கா எப்படி கத்தோம்? சரி, ரொம்ப கத்தாதீங்க, பரவாயில்ல. இங்க இருக்கிற காகங்கள் எல்லாம் சிங்கப்பூருக்கு போகுது உங்க சவுண்டை கேட்டு. அந்த பாடலை பாடலாம். 5வது பாடல். காக்கா கூட்டத்தை பாரு, கரைஞ்சி அழைக்குது பாரு, அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணுது பாரு. அந்த பாடலை பாட போறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் எல்லாருக்கும் கொடுத்து வாழணும். சரியா? செய்வீங்களா? சரி, அந்த பாட்டை பாடுறோம். ஈஸியான அழகான பாடல். கவனிங்க. அடுத்து நம்ம சேர்ந்து பாடலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட் மியூசிக். அண்ணாச்சி. காக்கா கூட்டத்தை பாரு, கரைந்து அழைக்குது பாரு, அமிர்தமையானாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு, அமிர்தமையானாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு. போலி உறவுகள் எல்லாம் பகைமை இருப்பிடமாகும், நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும், நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும். கா 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 கா. காக்கா கூட்டத்தை பாரு, கரைந்து அழைக்குது பாரு, அமிர்தமையானாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு, அமிர்தமையானாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு. போலி உறவுகள் எல்லாம் பகைமையின் இருப்பிடமாகும், நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும், நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும். கா 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 சத்தமா கா 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 கா. நீங்க இங்க முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நிறைய கண்கொள்ளாத காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். எப்படி இந்த பாட்டை என்ஜாய் பண்ணி பாடுறாங்க அப்படிங்கறத எல்லாம் நம்ம அதை பார்க்க முடியும். நாங்க ஒரு முறை கூட பாடுறோம், கவனிங்க. அடுத்து நீங்க மட்டும் பாட போறீங்க. ரெடியா? ஓ எஸ் எஸ் ரெடி. அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இடி கொடுக்க கூடாது. சரியா? இடிக்காம சொல்லணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட் மியூசிக். கிளாப் பண்ணுங்க.
1 2 3 4 கா 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 காக்கா கூட்டத்தை பாரு கரைந்து அழைக்குது பாரு அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு போலி உறவுகள் எல்லாம் பகைமை இருப்பிடமாகும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் கா 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 எல்லாரும் கா 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 மியூசிக் வேண்டாம் மியூசிக் வேண்டாம் உங்களை தான் எடுக்கிறாங்க சரிங்க மியூசிக் வேண்டாம் மியூசிக் இல்லாம நீங்க பாட போறீங்க ரெடியா ஆர் யூ ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட் கா 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 காக்கா கூட்டத்தை பாரு கரைஞ்சி அமிதமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு அமிதமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு போலி உறவுகள் எல்லாம் பகைமை நெருப்பிடமாகும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் சத்தமா பாடுங்க கா 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 பின்னாடி கா 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 இப்போ இதே சத்தத்தோட இன்னும் சத்தமா பாட போறோம் அண்ணாச்சிமார் ஆக்ஷன் பண்ணி தருவாங்க அவங்க ஆடுற மாதிரியே நீங்களும் ஆடணும் சரியா அவங்க ஆடுற மாதிரி ஆடுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு மருத்துவரை தேடி நீங்க போகண்டாம் சரி கவனிங்க அடுத்து நம்ம ஆட போறோம் ஸ்டார்ட் மியூசிக் அண்ணாச்சி கிளாப் பண்ணுங்க பிகினர் கிளாப் பிரைமரி ஜூனியர் கிளாப் சீனியர் கா 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 காக்கா கூட்டத்தை பாரு கரைந்து அழைக்குது பாரு அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு போலி உறவுகள் எல்லாம் பகைமை நெருப்பிடமாகும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் கா 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 சரி புரிஞ்சுதா காக்கா மட்டும் புரிஞ்சுது அப்படிதானா அமிர்தமேன்னு சொன்ன உடனே அப்படி பண்ணுங்க சரியா தேன் தேன் கையில வச்சுட்டு சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவீங்க இந்த கையில தேன் இருக்கு எப்படி சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க ஒருக்கா அதே மாதிரி பண்ண போறீங்க சரியா ஒரு முறை கூட பார்க்கணுமா ஒரு முறை கூட வேண்டாம் அப்படிதானா இதை தான் அந்த பாட்டி சொன்னாங்க ஒரு முறை நீங்க ஆடினா போதும் அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணி ஆடுவாங்க தே ஆர் சோ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எழும்பலாமா அப்போ யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம் திரும்ப முதல்ல இருந்து உட்காருங்க அப்படியே அந்த பிரியாணி எல்லாம் மறந்துருங்க சரியா பிபிஎஸ் குள்ள வாங்க ரெடி யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம் கிளாப் பண்ணலாமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் மியூசிக் கிளாப் Two, three, four. Ka 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 காக்கா கூட்டத்தை பாரு கரைஞ்சி அழைக்குது பாரு அமிதமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு அமிதமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு போலி உறவுகள் எல்லாம் பகைமை நெருப்பிடமாகும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் கா 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 திரும்ப முதல்ல இருந்து காக்கா கூட்டத்தை பாரு கரைஞ்சி அழைக்குது பாரு அமிதமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு அமிதமே ஆனாலும் தனித்து உண்ணாது கூடி உண்ணது பாரு போலி உறவுகள் எல்லாம் பகைமை நெருப்பிடமாகும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும் நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறை உறவில் நம்மை சேர்க்கும்
கா 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 பின்னாடி கா 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 கா. உட்காருங்க. இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தவங்களுடைய அந்த பாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, அதை நீங்க வாங்கிட்டு போங்க. சரியா? ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தவங்களுடைய பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு வகுப்புகளுக்கு போகும்போது உங்களுடைய வகுப்புகளுக்கு நீங்க போங்க. நீங்க வகுப்புகளுக்கு போன பிறகு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தரப்படும். அந்த ஸ்நாக்ஸை பகிர்ந்து உண்ணுங்க. எப்படி உண்ணணும்? 10 பேர் இருந்தால் 10 பிள்ளைகளுக்கும் கொடுங்க. உங்களுக்கு ஒரு கப்பு தரப்படும். அந்த கப்பில் போட்டு கீழே சிந்தாம சிதறாம அப்படியே அதை ரசித்து ருசித்து நீங்கள் சாப்பிட்டு நல்லுறவோடு இருங்க. இணையுள்ள நோக்கம் என்ன நோக்கம்? நல்லுறவால நிருபங்களாகணும். அப்படிதானா? நல்லுறவால நிருபங்களாகணும். நமக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா? சொத்துக்களை பிரிக்கும் போது சில நேரங்கள் என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். அந்த சொத்தை விற்றா 1 லட்சம் ரூபா தான் போகும். ஆனால் அதை விட அதிகமாக எங்கே செலவிடுவாங்க? கோர்ட்டில் செலவிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மாற்றி நல்லுறவாக இருக்க நம்ம அழைக்கப்படணும். ஒரே ஒரு பாட்டு, பொதுவான பாடலில் ஒரு பாட்டை நம்ம பாடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணி நாங்கள் கிளாஸுக்கு கூட போகிறோம். நீங்கள் கிளாஸில் போய் படிக்க போகிறீங்க. இப்போ மதியானத்துக்கு மேலே உங்களுடைய டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நாங்கள் சொல்கிறது கேட்டு அதுக்கேற்றபடி உங்களுடைய பாடங்களை நீங்கள் முடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிற 4:30 மணிக்கு உங்களை நாங்கள் வீட்டுக்கு விட்டுருவோம். எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பேரண்ட்ஸ் டே நிகழ்வுகளுக்காக வர போகிறீங்க. 14வது பாட்டு, ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான். அந்த பாடலை கவனிங்க. அழகான பாடல். நம்ம ஒரு பாடிக்கிட்டு கிளாஸுக்கு போகலாம். ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான். சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்ல, ஓநாய் நரிக்கும் பயமே இல்ல. சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்ல, ஓநாய் நரிக்கும் பயமே இல்ல. சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்ல, கோலும் தடியும் என்னை தேற்றும். சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்ல, கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான். புரிஞ்சுதா? பாடல் புரிஞ்சுதா? இங்க கவனிங்க. அதில் உட்காருங்கம்மா. சரி, ஒரு முறை கூட பாட போறோம். கவனிங்க. அடுத்து நம்ம சத்தமா பாடிக்கிட்டு அடுத்து நம்ம நீங்க எல்லாரும் அந்த பாட்டை படிச்ச உடனே நம்ம எங்க போலாம்? கிளாஸுக்கு போலாம். சரியா? ரெடி? ஆர் யூ ரெடி? ரெடி. ஷார்ட் மியூசிக். ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான். பாடுங்க. ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நான் பின்னாடி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான். சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்ல, ஓநாய் நரிக்கும் பயமே இல்ல. சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்ல, ஓநாய் நரிக்கும் பயமே இல்ல. சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்ல, கோலும் தடியும் என்னை தேற்றும். சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்ல, கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான் ஆட்டுக்குட்டி நான்,
இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். பசும்புல் மேய்ச்சல் தந்திடுவார், காயங்கள் யாவும் கட்டிடுவார். பாடுங்க. பசும்புல் மேய்ச்சல் தந்திடுவார், காயங்கள் யாவும் கட்டிடுவார். கூடவே தினமும் வந்திடுவார், இயேசு என்றும் காத்திடுவார். கூடவே தினமும் வந்திடுவார், இயேசு என்றும் காத்திடுவார். ஆட்டுக்குட்டினான். ஆட்டுக்குட்டினான், ஆட்டுக்குட்டினான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். ஆட்டுக்குட்டினான், ஆட்டுக்குட்டினான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இருந்துட்டு பாடுறதை விட நின்றுட்டு பாடினா வேகமா பாடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆராய்ச்சி எங்க நடந்தது அப்படின்னா, எங்க நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? கல்லு கூட்டம். இந்த டீச்சர் பிபிஎஸ் போவீங்களா நீங்க? சரி, கல்லு கூட்டம் சர்ச்சில் இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு முடிவு வெளியானது. என்ன முடிவு? எழும்பி நின்று பாடினா வேகமா பாடலை படிப்பதாக அந்த முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் வெளியாகி. எழும்பலாமா? எழும்பி இந்த பாட்டை ஒரு பாடிட்டு அப்படியே நின்றுட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போக போறோம். எழும்பலாமா? யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். தூங்குறவங்க எல்லாம் எழும்புங்க. நீங்களும் எழும்பலாமா? எழும்புவோம், நம்ம அப்போ தூக்கம் போயிடும். எல்லாரும் எழும்புங்க. பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க மட்டும் உட்காருங்க. இல்ல நீங்களும் இறங்கணும்னா எழுவி நில்லுங்க. சரி, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஆட்டுக்குட்டினான், ஆட்டுக்குட்டினான், சத்தமா இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். என்ன சத்தமா? ஆட்டுக்குட்டினான், ஆட்டுக்குட்டினான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்ல, ஓநாய் நரிக்கும் பயமே இல்ல. சத்தமா. சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்ல, ஓநாய் நரிக்கும் பயமே இல்ல. சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்ல, கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்தமா பாருங்க. சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்ல, கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆட்டுக்குட்டினான், ஆட்டுக்குட்டினான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். ஆட்டுக்குட்டினான், ஆட்டுக்குட்டினான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். பசும்புல் மேய்ச்சல் தந்திடுவார், காயங்கள் யாவும் கட்டிடுவார். பசும்புல் மேய்ச்சல். பசும்புல் மேய்ச்சல் தந்திடுவார், காயங்கள் யாவும் கட்டிடுவார். கூடவே தினமும் வந்திடுவார், இயேசு என்றும் காத்திடுவார். கூடவே தினமும் வந்திடுவார், இயேசு என்றும் காத்திடுவார். ஆட்டுக்குட்டினான், 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 இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். ஆட்டுக்குட்டினான், சத்தமா. ஆட்டுக்குட்டினான், இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினான். சரி, அந்த பாட்டு அழகா சொல்ல. கீழ்ப்படிந்தால் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டு. சரி, ஜோம் பண்ணலாமா? அப்படியே நின்றுட்டே ஜோம் பண்ணும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சொந்த குமாரனை எங்களுக்காக தந்து அன்பு கூர்ந்தவரே, உங்களுடைய அன்பிற்காக கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்று தந்திருக்கிறீர். சத்துருக்களை நேசிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்ய எங்களுக்கு நீர் உதவி தருவீராக. நாங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே உமக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது குற்றமற்றவர்களாக நிற்க எங்களுக்கு அருள் தாரும். மன்னிக்கின்ற நல்ல மனப்பான்மையை தாரும். பகைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். கசப்புகளை மாற்றும். நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் வரையிலும் மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒற்றுமையோடு, சாந்த குணத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி தாரும். எல்லா சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சோர்வோடு இருக்கின்றவர்கள் உண்டு, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்.
மீதியான நேரங்கள் முழுவதையும் உங்களுடைய கரங்களை தருகிறோம். மாலையிலே நடைபெற இருக்கிற நிகழ்வு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இவைகளை வேண்டுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.